திமுகவுக்கு அதிமுகவுக்கு வித்தியாசம் என்ன இருக்கு? அண்ணா ஆரம்பிச்ச கட்சியிலிருந்து பிரிந்து போன ஒரு இயக்கம் தான் அதிமுக. 2 பேருக்கும் கொள்கை தலைவர் அண்ணாவும் பெரியாரும் தான். அப்ப இந்த கட்சியுடைய நோக்கமே திமுக எதிர்ப்பு தான் பேஸ். கடந்த சில நாட்களாக ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு திமுக எதிர்ப்புங்கிறது அங்க தனிநபர் எதிர்ப்பா மாறி போச்சு. ஸ்டாலின் மிஸ் எடப்பாடிங்கிறது திமுகவுடைய கோர் எதிர்ப்பு அங்க குறைஞ்சு போச்சுங்க. அப்ப அதை என்ன பண்ணாரு விஜய் கரெக்டா அதை கையில் எடுத்துட்டாரு. அவங்க எல்லாம் ஒரு கட்சி இல்ல, அல்லு சில்லு, பற்றும் பலர் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தள்ளிவிட்டு எனக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி. அப்ப மறைமுகமாக அதிமுக நான் தாங்கிறத கிளைம் பண்றாரு. அப்ப அதனால தான் என்ன பண்றாங்க, நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அதிமுக தான் பெரும்பாலான ஆட்கள் இங்க வருவாங்க. அப்ப திமுக எதிர்ப்பை எடப்பாடியை விட விஜய் சரியா செய்யறார் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஓப்பனா சொல்லணும்னா பல இடங்கள்ல அதிமுக ஆட்கள் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க டிவிக்கு. ஒரு பகுதியில் இருக்கும், அந்த பகுதியில் அதிமுகவுக்கு வேணாம், அதனால தான் நம்ம திமுகவுக்கு போட முடியாது, எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுக இருப்பாங்கல்ல, சில பேர் மன வெறுப்புல கசப்பில் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் வேற எந்த கட்சிக்கு போடுறது? திமுகவுக்கு போட முடியாது. அப்போ அவங்களாம் டிவிகேக்கு போடுங்க. டிவிகேவினுடைய இந்த ஓட் ரேஸ் 34%ங்கிறதெல்லாம் இவ்வளோ பெர்சன்ட் ஏறினதுக்கு காரணம் அதிமுக ஓட்டு பெரும்பாலான போச்சு. அதனால தான் அதிமுக 3வது இடத்துல. அப்படி இருந்தும் கூட 1 கோடி ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க.